அவே ஃப்ரம் ஹோம் பேச்சுலரா வந்து எனக்கு சளி பிடிச்சா இல்லை வந்து தொண்டை கட்டிக்கிச்சுன்னா வந்துட்டு இந்த ஒரு சின்ன ரெமெடியை வந்து வேணுங்கிற டைம்ல ஃபாலோ பண்ணிப்பேன். என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சின்ன நாக்கு இருக்கு இல்லையா, நுனி நாக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் டைம்ல இல்லைனா சளி பிடிச்சா வந்துட்டு கீழே தொங்கி போயிடும். ஸோ நார்மலாக வந்துட்டு நாக்குக்கு மேலே இருக்கும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் சளி பிடிச்சா வந்துட்டு அது அப்படியே அடியில் போயிடும். ஸோ அதுக்கு ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக வந்துட்டு பெப்பர் அண்ட் உப்பு. ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதோட பேக் சைடில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு என்ன பேசிக்காக பண்ணணும் அப்படின்னா அந்த நுனி நாக்கில் வந்து வைக்கணும். ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது வந்து ரொம்ப கீழே இருக்கும் எண்டு தெரிஞ்சுதா. ஸோ அந்த நாக்கு கீழே இருக்குது. பட் நார்மலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த நாக்குக்கு மேலே வந்துருச்சா. ஸோ பேசிக்காக இந்த பெப்பர் அண்ட் உப்பை வந்து அந்த நுனி நாக்கில் வச்சோம் அப்படின்னா அந்த காரத்துக்கும் அதுக்கும் வந்து அது ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி. ஸோ பட் வீட்டில் இருந்தால் வீட்டில் வச்சு விடுவாங்க. பட் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ஸோ பேசிக்காக வந்து அந்த மாதிரி ஒரு இரும்பல் வரும். ஸோ நிறுத்திக்கோங்க. அண்ட் வந்து பார்த்து வைக்கணும். ஸோ இது ஒரு நல்ல ஹோம் ரெமெடி தான். பட் நான் ஃபாலோ பண்ணுறேன், தப்பாக கரெக்டானு கூட தெரியாது, வீட்டில் செய்வாங்க. பட் இது பண்ணீங்க அப்படின்னா வந்து உடனே வந்து ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு அந்த காஃப் அண்ட் ஸ்னீஸ் வந்துட்டு சளிலாம் சரியாகிறதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் உதவி பண்ணும். பை எனி சான்ஸ் டாக்டர் பால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள், இது ஒரு ப்ராப்பரான ஹோம் ரெமெடியா, இது வந்து ஆக்சுவலி எஃபெக்டிவ் தானா, இதை பண்ணலாமா. பட் ஐடியலாக வந்து இது எஃபெக்டிவ் தான், வீட்டில் பண்ணும்போது எஃபெக்டிவாக தான் தெரியும். பட் அது ஒரு பிளாசிபோ எஃபெக்டா இல்லை வந்து அது கூட நம்ம மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம்ல ப்ராப்பராக, அப்போது வந்து சாப்பாடு எடுப்போம், ரசம் சாதம், அப்படி இல்லைன்னா பெப்பர் அதிகமாக போட்டு சூப் அந்த மாதிரி ஏதாச்சும் குடிப்போம். ஸோ அது கூட எல்லாம் சேர்ந்து இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுதா, இல்லை இது ஆக்சுவலி ஒரு ரெமெடியா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது வந்து அவே ஃப்ரம் ஹோம் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பேச்சுலர்ஸ்க்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபீவரோ காஃபோ வரும்போது அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.